அன்பர்களே, இந்த பதிவில் நாம் ஆசீவகம் சமயம் தோன்றிய இடமும் பரவியிருந்த பகுதிகளும் எனும் தலைப்பில் ஆசீவகம் அறிவோம். மக்களின் தேவை கருதி ஆசீவக கோட்பாடுகளை ஐயனார்களும் சித்தர்களும் தொகுத்து வழங்கினார்கள். ஐயனார்களையும் சித்தர்களையும் பின்பற்றியவர்கள் ஆசீவகர்கள் என அழைக்கப்பட்டனர். ஆசீவகர்கள் தங்களது தவ முயற்சிகளில் மிகுந்த ஈடுபாடுகள் கொண்டிருந்தனர். 8 வித கடும் தவங்கள் பற்றி ஆசீவக கோட்பாடுகள் கூறுகின்றன. இவ்வாறான 8 வித தவநிலைகளிலும் உயர்ந்த தவநிலை பேசாதிருத்தல் நிலையாகும். இந்த பேசாதிருக்கும் தவநிலையை ஐயனார்களும் சித்தர்களும் கடைபிடித்தனர். மர்க்கலி ஐயனார் பேசாதிருக்கும் நிலையை கடைபிடித்து அதில் வெற்றி கண்டார் என்பதை தமிழ் நூலான நீலகேசி உரையான் நிறைவன் உணலும் இளநாய் திரையான் நரையால் தெரிவில்லுருவம் எனும் அடிகளால் உணர்த்துகிறது. ஆசீவக ஐயனார்கள் பலர் இருந்தாலும் 2 ஐயனார்கள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். ஒருவர் தமிழ் மக்களின் பக்தி வழிபாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தி முக்கியத்துவம் பெறுகிறார். இவர் பூரணை பொற்களை உடனமர்ந்த பூரணர் ஐயனார். மற்றொருவர் தமிழ் நூல்கள் மட்டும் அல்லாது பல்வேறு மத நூல்களிலும் தவ ஓக ஞானவழியில் தாக்கத்தை ஏற்படுத்தி முக்கியத்துவம் பெறுகிறார். இவர் மர்க்கலி ஐயனார். இந்திய இலக்கியங்கள் கூறும் செய்திகளின்படி ஆசீவகர்கள் பற்றிய வரலாற்றை பார்த்தால் அவர்கள் நமது நாட்டின் வடபுலத்தை விட தென்புலத்தில், அதாவது தென்னிந்திய பகுதிகளில் மிக்க செல்வாக்குடன் வாழ்ந்திருக்கிறார்கள் என தெரிய வருகிறது. ஆசீவகர்கள் பற்றிய குறிப்புகள் வரலாற்றில் மிகவும் குறைவாக காணப்பட்டாலும் தமிழர்களின் வாழ்வியலில் மிகவும் அதிகமாக நிறைந்திருப்பதை காண முடிகிறது. ஆசீவகர்கள் இலங்கையிலும் பரவலாக வாழ்ந்துள்ளனர் என்பதற்கு சான்றாக மௌரியர் கால குறிப்பு உள்ளது. தேவநம்பிய தீசனின் பாட்டனாரான பந்துகாபயன் ஆசீவகர்களுக்கு உறைவிடம் ஒன்றை அனுராதபுரத்தில் அமைத்திருந்தார் என்று மகாவம்சம் கூறுவதில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அதுபோலவே இந்திய நிலப்பரப்பில் ஆசீவகர்கள் மிகுந்த செல்வாக்குடையவர்களாய் வாழ்ந்துள்ளனர் என்பதற்கு அசோகரின் கல்வெட்டும் சான்றாக உள்ளது. கிமு 270 காலகட்டத்தில் அசோகரின் காலத்தில் கயாவிற்கு 15 மைல் தொலைவில் அமைந்திருந்த பாராபர் மலையில் ஆசீவகர்களுக்கு நன்கொடை வழங்கியது பற்றிய தகவல் 4 குகைகளின் குறிப்பிடப்பட்டுள்ளது. அசோகரின் தந்தையான பிந்துசாரன் காலத்தில் ஆசீவகர்கள் அரசனின் ஆதரவு பெற்றவர்களாக வாழ்ந்துள்ளனர். பௌத்தர்கள் ஜைனர்கள் போல் ஆசீவகர்களும் நாடு முழுவதும் பரவலாக வேரூன்றி வாழ்ந்துள்ளனர். ஆசீவகம் என்பது தமிழர்களின் ஆதி சமயம். ஆசீவகர்கள் என்பவர்கள் ஆசீவக சமயத்தை பின்பற்றிய தமிழர்கள். ஆகவேதான் இந்து மதம் என்று சொல்லப்படுகிற சனாதன வேத மதம் தமிழ் அமணர்கள் அல்லாத பிற மண்ணினர் எனும் ஆரிய பிராமணர்கள் வந்தபோது வந்தது.
சந்திரகுப்த மன்னன் உட்பட பத்ரபாகு முனி தலைமையில் ஜைனர்கள் சிரவணபெலகுலாவிற்கு வந்து அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தபோது ஜைன மதம் வந்தது. அசோகரின் தூதுவர்கள் பெருமளவில் தமிழ்நாட்டிற்கு வந்துள்ளனர் என்பதற்கான பல்வேறு குறிப்புகள் கிடைக்கின்றது. அவர்கள் வந்தபோது புத்த மதம் வந்தது என்று சொல்லப்படுவதைப் போல் ஆசீவகர்கள் தனித்தனியாகவோ குழுவாகவோ தமிழ்நாட்டிற்கு வந்ததாக எந்த குறிப்பும் இல்லை. மாறாக பெரும்பாலான தமிழ்நாட்டு மலைப்பகுதிகளில் அவர்கள் இருந்ததற்கான சான்றுகள் ஏராளம் கிடைக்கின்றன. ஆனால் வடவர்களும் ஆசீவக சமயத்தை தழுவியதோடு சமய முன்னோடிகளாக முக்கிய பாத்திரம் வகித்துள்ளனர் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் கிடைக்கிறது. உதாரணமாக இன்றைக்கும் நமது தமிழர்களின் ஆசீவக சமய வழிபாடான ஐயனார் வழிபாட்டில் அவரது 21 பந்திக்கூட்ட வழிபாட்டில் இடம்பெறுகின்ற லாடசன்னாசி வழிபாடை கூறலாம். லாடசன்னாசி அருளாடுவோர் வேற்றுமொழி பேசுவது இப்போதும் தொடர்கிறது. இன்றைய குஜராத் பகுதி முன்பு லாடதேசம் என அழைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது தமிழ்நாட்டு பொதிகை மலையில் இருந்து நீண்டு செல்கிற மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகும் எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.